ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்றைக்கி 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் தமிழில் சொல்லும் போது அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணணும், ஓகேங்களாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சே சாரி. சே சாரி. சாரினா மன்னிப்பு, சேனா கேள். மன்னிப்பு கேள். சே சாரி. சே சாரி. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்த்தேன். நான் பார்த்தேன் எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ சா. ஐ சா. நான் பார்க்கிறேன் அப்படின்னா ஐ சி. நான் பார்த்தேன் அப்படின்னா ஐ சா. முடிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால் இந்த இடத்துல நம்ம ஐ சா அப்படி நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதை தினமும் செய். இதை தினமும் செய் எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டூ திஸ் எவ்ரி டே. டூ திஸ் எவ்ரி டே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டூ திஸ் எவ்ரி டே. நெக்ஸ்ட் ஒன், அது நான் தான். அது நான் தான். ஏதோ ஃபோட்டோஸ் ஒன்று பார்ப்போம், சின்ன வயசு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லும்போது அது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது நான் தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. இட்ஸ் மீ. இட்ஸ் மீ. அது நான் தான். மீனா நான், இட்ஸ்னா அது. அது நான் தான். இட்ஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், இது விலை அதிகம். நம்ம கடைக்கு போய் ஏதோ ஒன்று பார்ப்போம், போனோன்னே அந்த ப்ரைஸ் தான் பார்ப்போம். எதை எடுத்தாலும் அந்த ப்ரைஸ் தான் பார்ப்போம். இது விலை அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இதனோட விலை அதிகம். நெக்ஸ்ட் ஒன், நேரத்துடன் வா. டைம் ஆக்கிறாத, நேரத்துடன் வா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் ஏர்லி. கம் ஏர்லி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லைக் இட். ஐ லைக் இட். எனக்கு அது பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக சாப்பிடு. வேகமாக சாப்பிடாத, மெதுவாக சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஈட் ஸ்லோலி. மெதுவாக சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், இது எனக்கு வேணும். இது எனக்கு வேணும். இது எனக்கு வேண்டும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நீட் இட். ஐ நீட் இட். நெக்ஸ்ட் ஒன், என் கூட பேசு. என் கூட பேசு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக் டு மீ. டாக்னா பேசுகிறது. என் கூட பேசு அப்படிங்கிறதுக்கு டாக் டு மீ. டாக் டு மீ. என் கூட பேசு. நெக்ஸ்ட் ஒன், என் கூட பேசாத. என் கூட பேசாத அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. என் கூட பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எ ஃபியூ டேஸ் அகோ. எ ஃபியூ டேஸ் அகோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஒன், எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்கவில்லை. நான் பார்க்கவில்லை எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see. நான் பார்க்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஞாயிற்றுக்கிழமை வா. ஞாயிற்றுக்கிழமை வா. நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்போம், லீவு தான், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. கம் ஆன் சண்டே. கம் ஆன் சண்டே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கம் ஆன் சண்டே. கம் ஆன்
சண்டே. நெக்ஸ்ட் ஒன், இதை இப்போவே செய். டைம் ஆக்கிறத இதை வந்து நீ இப்போவே செய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்? டூ இட் நவ். டூ இட் நவ். டூனா செய், இட்டுனா இதை, நவ்னா இப்போவே. இதை இப்போவே செய் அப்படிங்கிறதுக்கு டூ இட் நவ். நெக்ஸ்ட் ஒன், என்னை அசிங்கப்படுத்தாத. என்னை அசிங்கப்படுத்தாத அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் இன்சல்ட் மீ. டோன்ட் இன்சல்ட் மீ. என்னை அசிங்கப்படுத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், யாரை பற்றி. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, யாரை பற்றி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அபவுட் ஹூம். அபவுட் ஹூம், யாரை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. நம்ம அடிக்கடி இதை நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் பேசுவோம். இந்த வேர்டை வந்து நம்ம சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒன், வேறு யாரோ. வேறு யாரோ அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, someone else. someone else, வேறு யாரோ. நெக்ஸ்ட் ஒன், சண்டை போடாத. வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க அப்படின்னா சண்டை போடுவாங்க. சண்டை போடாதே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சண்டை போடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். ஃபைட்னா சண்டை போடுறது. சண்டை போடாதே அப்படின்னா டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். நெக்ஸ்ட் ஒன், என்னால் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம் அதை? ஐ காண்ட் சே. ஐ காண்ட் சே. ஐ கேனாட் சே அப்படிங்கிறது தான் நம்ம ஐ காண்ட் சே அப்படி நம்ம சொல்கிறோங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கையை இழந்து விடாதே. தைரியமாக இரு, பரவாயில்ல, நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. நம்பிக்கையை இழந்து விடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் லூஸ் ஹோப். டோன்ட் லூஸ் ஹோப். நம்பிக்கையை இழந்து விடாதே. நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிச்சுக்கொள். என் கையை பிடித்துக்கொள். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை பிடித்துக்கொள். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் மெதுவாக பேசு. ரொம்ப சத்தமாக பேசாத, கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர். ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர். என் கூட சென்ஸ் சொல்லுங்கள். ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர். மெதுவாக பேசு. ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்க. நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருது சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.